கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை ஒரு சில வினாடிகள் தியானிப்பதற்கு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க கிருபைக்காய் நன்றி சொல்லணும். காலை மாலை இரவு எவ்வேளையும் கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு உணவாக இருக்கிறது. முக்கியமாய் தூங்க போவதற்கு முன்பாக எழுந்திருக்கும் போது ஒரு சவால்களை பார்க்கும்போது எப்போதும் வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கணும். என்னென்னால் ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவாவை பார்த்து, நீ நல்ல வெற்றியை பெற வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் உனக்கு உன் முன்பாக இருக்க வேண்டும் அப்படின்றார். எப்போதும் இதை நீ தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் இந்த வேதம் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகவே தான் உங்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தையை எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பாக வைங்க. சூழ்நிலைகள் நமக்கு எவ்வளோ விரோதமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டியாய் தீபமாய் வெளிச்சமாக இருக்கும்போது நாம் இடறி விடவே மாட்டோம். அவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறது என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவன். நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு அதுவே போஜனம், அதுவே உணவாக இருக்குது. வார்த்தையை விசுவாசிப்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையை பற்றிக்கொள்வோம், வார்த்தையை கீழ்ப்படிவோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.